அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். ஈரான் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. கடந்த 30 நாட்களில் 2வது கப்பலை அவங்களும் திருடிட்டாங்க. சரி, அமெரிக்கா மட்டும் தான் அந்த பக்கம் லவட்டிட்டு போவாங்களா, நம்மளும் இந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாதா, திருடிட்டு போக முடியாதான்னு இன்றைக்கி ஈரான் செஞ்சுருக்காங்க சம்பவத்தை. இப்படி ஆளாளுக்கு பொது கடல் பகுதியில் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் நாடு என்ன தான் ஆகிறது சொல்லுங்கள். அதனால் அந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பதிவு போகிறதுக்கு முன்பு ஒரு டென்ஷனான ஆளை பார்த்துடலாமா? சரியான கோபக்காரனாக இருக்கான் பாருங்கள். துருக்கியில் நடந்த சம்பவம். துருக்கியில் 3 மாதமாக சம்பளம் கொடுக்கலையாம். சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கியிருக்கிறாங்க. என் பணத்தை கொடுப்பா, அட்லீஸ்ட் வீட்டுக்காவது போகிறேன்னு கேட்டிருக்கிறாராம். முதலாளி பணத்தை கொடுக்கலையாம். அதனால் வந்த கோபத்துக்கு முதலாளிக்கு ஒரே அடியாக சம்பள பாக்கி வச்சுட்டு போயிட்டார். பயங்கர கோபக்காரனாக இருக்கும் போல். இந்த இன்சிடென்ட் ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூட ஒரு தடவை இங்கே நடந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நான். ஆனால் இந்த இன்சிடென்ட் பார்த்தா பயங்கர கோபக்காரனாக இருக்கும் போல். முடிச்சு தள்ளிட்டார். அவ்வளோதான். ஓனர் வாழ்க்கையில் திரும்பி மீண்டு எழ முடியுமான்ற ஒரு கேள்வி. அதை இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால் ஓனருக்கு பெருசாக லாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் இவ்வளோ ஒரு கோபக்காரரா அப்புறம் இன்னொரு ஆங்கிளில் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, எதிர்க்கிற மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி சிரியாவில் டமாஸ்கஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை ஒட்டுமொத்தமாக அப்படியே போட்டு கொளுத்தி எரிச்சிட்டாங்க. லண்டனில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்போ தான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம். இது திட்டமிட்டு அந்த வெறுப்பு மனநிலையோ அந்த ஊட்டுவதற்கான ஒரு சம்பவமாகவும் நான் பார்க்குறேன் நான். லண்டனில் மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா பெல்ஜியத்துலேயும் ஆன்டி இஸ்ரேல் ப்ரோட்டஸ்ட். குறிப்பாக அங்கே ஒரு பெரிய ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஐரோப்பாவில் பெரும்பாலான நாடுகளில் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்போ இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கே பெரிய அளவுக்கு நடைபெற்றது. அந்த இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஒரு சில இடங்களில் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை தள்ளுறது செய்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா நேற்று நான் இந்தியாவில் ராஜஸ்தானில் ஒரு நிகழ்வு சொன்னேன். பட் இதை விட அங்கே வெஸ்டர்ன் நாடுகள்லையோ மற்ற நாடுகள்லையோ மிக அதிகமான அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம ஒன்று. 2வது, ஒருத்தர் அந்த நோவான்னு சொல்லிட்டு கானாவில் நான் தான் அடுத்த இயேசு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லி அந்த மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஒரு போட்டெல்லாம் ரெடி பண்ணி இன்று உலகம் அழிய போகிறதுன்ற மாதிரிலாம் சொல்லி அந்த மக்கள் ஐயோ நான் உயிர் பிழைத்து விடுவேனா ஐயா, இந்த படுபாவைக்கு எனக்கு உயிர் வந்து விடுமான்ற மாதிரிலாம் அந்த மக்கள் ஒரு பெருசாக அவரை நோக்கி வந்து ஒரு நோவா பேழை அளவுக்கு வந்து உருவாக்கினாரல்லவா. இன்று என்ன சொல்லிட்டார்னா, கடவுள் சொல்லிட்டாராம், அடே நோவா என்ன பண்ணி வச்சிருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்த விடுங்க மக்கள், இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும், இன்றைக்கி நான் உலகத்தை அழிக்கலை, அடுத்து ஒரு கொஞ்ச நாள் உனக்கு டைம் தள்ளி போட்டிருக்கிறேன், போப்பா சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டாராம். அந்த ஒரு மிக அற்புதமான நிகழ்வை இங்கே வந்து மக்களுக்கு அளிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். சரி ரைட்டு, பொழைச்சி கூட நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். பாய்ஸ் கைஸ், நம்மளும் ஆரம்பிச்சிட வேண்டியது தான், நம்மளும் ஒரு கடவுளாக மாறிட வேண்டியது தான் நினச்சேன் நான். பாருங்களேன் மக்கள் எப்படி நம்புகிறாங்கல்ல. கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன். இந்த கானாவில் பெரும்பாலும் சர்ச்சஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சர்ச்சு சொல்கிற பாதிரியார்கள் தான் அதுதான் உலகம்னு நினச்சிட்டு அப்படியே முழுமையாக நம்புகிறாங்க. அது நிறையா ஒரு மாதிரி மோசமான வீடியோ கூட பார்ப்பேன் நான். இந்த சர்ச்சுக்கு பண்ணுற லீலைகள் வீடியோலாம் நிறைய மோசமாக தான் இருக்குது. கானாவுக்குள்ளே அந்தளவுக்கு இருக்குமா. அதுக்குன்ட்டு உலகம் அழகி போகுதுன்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் விற்று அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த நோவா பேழையை ரெடி பண்ணி எப்படியாவது என்னை காப்பாற்றிருக்குன்னு கொண்ட அளவுக்கு நம்ப வைப்பாங்க. இன்னுமா அந்த உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற போல நினச்சேன் நான் கானாவில். சரி, இப்போ நம்ம ஈரான்கிட்ட போயிடலாம். ஏன்னா ஈரான் வந்து இந்த மாதத்துக்குள்ளே 2வது கப்பல் 4 மில்லியன் லிட்டர் குருடாயில் சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பல் பர்ஷியா கல்ஃபில் ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லை, இந்த கப்பல் யாருதுன்னே தெரியல, இல்லீகலாக திருடிட்டு போகிறீங்க, எப்போவுமே திருடிட்டு போகிறது எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் திருடிடுவோம் அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்பில் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதில் 16 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. அதிரடியாக வார்னிங் கொடுத்தாங்க, உள்ளே போகிறாங்க, கப்பலை தூக்கிட்டு போய் வச்சுருக்காங்க. இப்போ காலையில் வந்து சுட செய்தி
இதுக்கப்புறம் தான் அந்த கப்பல் யாரு என்னன்னு தெரியும். ஏற்கனவே ஒரு கப்பல் இதே மாதிரி ஈரான் கொண்டு போய் வைத்திருக்காங்க, அதுவுமே யாருதுன்னு தெரியல. அது அமெரிக்கா சம்மந்தப்பட்ட கப்பலாம், இன்னொரு கேள்வி வைக்கலாம். இது 2வது கப்பல். இப்போ அமெரிக்கா ஓடி வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கப்பலை திருடி வச்சுருக்கீங்க, நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா, இப்போ ஈரான் கேட்குவாங்க பாரு ஒரு கேள்வி, நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல நாக்கப்படுகிற மாதிரி ஒரு கேள்வின்னு. அப்போ நீங்கள் அங்கே வெனிசுலாவில் என்ன பண்ணி வைத்திருக்கீங்க? சர்வதேச கடல் பகுதியில் ஒரு பொருளாதார தடைக்கு உட்படாத கப்பலை கூட நீங்கள் திருடுறீங்களே, அது நியாயமா அப்படின்னு இந்த இடத்துல ஈரான் திருப்பி கேட்டால் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க? இது கேள்வி கரெக்டாக இல்லை, நீங்களும் நினச்சி பாருங்களேன். இது வரைக்கும் அவங்க ஒரு 3 கப்பல் திருடிட்டு போயிருக்காங்க அமெரிக்கா. அதில் 2 கப்பல் சர்வதேச பொருளாதார தடை விதிக்கப்பட்ட கப்பல் வந்திருக்கு, சரி ரைட்டு. ஒரு கப்பல் தடை விதிக்கப்படாத கப்பல். அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் இந்த திருடப்பட்ட கப்பலை கொண்டு போய் விற்றுருவேன், கப்பல் இதுக்கப்புறம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஈரானும் அதே நடவடிக்கை எடுத்தா இனி அந்தந்த நாடுகள், பிடிக்காத நாடுகள் பக்கத்தில் பொது கடல் பகுதியில் வரும்போது பிடிச்சிக்க வேண்டியதுதான்ப்பா, அவ்வளோதான். இதுதான் ரூல்ஸு. இப்போ ஐரோப்பா எப்படி ஒரு பாலிசியை உருவாக்குறாங்க, ஏதாவது ஒரு நாடு வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது திடீர்னு அந்த நாடு பிடிக்காமல் போச்சுன்னா அந்த அந்த நாட்டோட சொத்தை திருடிக்கலாம். இப்போ புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது எல்லாமே இந்த சர்வதேச உலகத்தில் அடுத்த ஒரு மோசமான ஒரு கல்ச்சர் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. இது என்றாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிட்டு, ஐரோப்பாவுக்குள்ளார பெரிய ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்குது. உரசெல்லாம் வண்ற இல்லையா, தீப்புரி திருமுகத்தோட தங்கச்சி பதவியை இழக்க வேண்டும், கண்டிப்பாக அது வரைக்கும் நாங்கள் போராடியே தீர்வோம்னு ரொம்ப வெறிபிடித்த வேங்கைகளாக சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கான பதிவு உங்களால் பார்க்க முடியுதுங்க. மெக்சிகோ என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு சர்ப்ரைஸ், ஒரு 55 ட்ரக் கார்ட்டல்ஸ், ரொம்ப முக்கியமான ட்ரக் கார்ட்டல்ஸ், இவங்க தான் அமெரிக்காவுக்குள்ளே போதைப் பொருளை கடத்துறவங்கன்ற அடிப்படையில் அமெரிக்கா தொடர்ந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்து கேட்க, கிளாடியா ஷென்பம் அவர்கள் இடையில் அனுமட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு சர்ப்ரைஸாக கிறிஸ்மஸ் அதுவுமாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க. தான் அமெரிக்கா சாப்பிட்டுக்கோ, 55 பேர் சாப்பிட்டுக்கோன்னு இருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தரும் 18 கொலைகள், 20 கொலைகள், பல டன் போதைப் பொருள்களில் கடத்தினக்கூடிய நபர்கள். இதனால் நம்ம பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வெனிசுலா மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை மாதிரி இப்போ அடுத்தது மெக்சிகோ மீது எடுக்கிறோன்ற மாதிரி பெரிய அளவுக்கு சொன்னாங்க. எல்லை பகுதியில் இராணுவத்தை பெரிய அளவுக்கு நிறுத்தியிருக்காங்க. தேவைப்பட்டால் வெனிசுலாவுக்குள்ளேயே நாங்கள் நுழையக்கூட தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரோன் மூலிமா வாட்ச் பண்ணி நாங்கள் தாக்கல் நடத்தணும் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தது அமெரிக்கா. அந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி இடையில் அவங்க மெக்சிகோ ஒரு சில வார்னிங் கொடுத்தாங்க. பட் இப்போ இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக போகலான்ற மாதிரியான ஒரு அறிவிப்பாக பார்க்கலாம் நம்ம. ஆனால் கொலம்பியானுடைய குஸ்டோவோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அழைப்பு கொடுத்துருக்கிறார், இந்த சதிகாரர்கள் வலையில் விழாமல் நம்ம நாடு பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அர்ஜென்டினா, சிலி, அமெரிக்கா மக்களே, இங்கேருந்து அகதிகளாக போன மக்களே, இப்போ நம்மளோட லைஃப்பை பாருங்கள், கொலம்பியா மாதிரியான ஒரு வாழ்க்கை வேறு எங்கேயும் வாழ்ந்துட முடியாதான்ற ஒரு ஏக்கம் வந்து விட்டது நம் மக்களிடையே. வாருங்கள், தேடி வாருங்கள், எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு கொலம்பியாவுடைய பிரசிடென்ட் குஸ்டோவா அவர்கள், பெஸ்டோவா என்ன வருது பாருங்கள், குஸ்டோவா அவர்கள் வந்து கூறியிருக்கிறார். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வெனிசுலா மீது தாக்கல் நடத்தும்போது ரொம்ப பக்கத்து நாடு கொலம்பியாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார் மதுரோ அவர்கள். வாப்பா 2 பேரும் சேர்ந்து அமெரிக்காவை எதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி கூட இன்னும் கப்பலை அதிகமாக திருடுவதற்கு இன்னும் அதிகமான வீரர்களை களமிறக்கிறாங்க. நேவி சீல், அமெரிக்காவுடைய நேவி சீல் இன்னும் அதிகமான ஒரு பாதுகாப்பு பணியில் இன்னும் எந்த அளவுக்கு சின்ன சின்ன படகுகள் வேறு எது வந்தாலும் திருடுற அளவுக்கு தயாராகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அர்ஜென்டினா மக்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, அப்போ கொலம்பியா வீரர்களை வெனிசுலாவுக்கு அனுப்புவதற்கான எண்ணம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களை இவர் இங்கே அழைக்கிறார், வாங்க மக்களே ஒரு நல்ல வாழ்க்கை வாழலான். ஆனால் இந்த அழைப்பு கொலம்பியானுடைய மக்களுக்காக. இப்பயும் நாங்கள் வெனிசுலாவுடன் இணைந்து எதிர்ப்பதற்கு தயாராக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் வீரர்களை அனுப்புவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வைத்து கொள்ளலாம். ஸோ இன்னும் அந்த பகுதியில் சற்று பதற்றமாக தான் இருக்கிறது. டென்மார்க் வாயை திறந்திருக்கிறது, முழுக்க கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவுக்கு. யாரை பார்த்து என்ன சொல்லியிருக்கீங்க, எந்த நாட்டை அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க, இது ரொம்ப மோசமான செயல் அல்லவா, கிரீன்லாந்தை ஒருபொழுதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பயங்கர கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. ஐ திங்க் ஐரோப்பா வந்து உக்ரைனை இணைப்பதை விட, ஏதோ உக்ரைனை இணைத்து ரஷ்யா கிட்டேருந்து உங்கள் நாடு சுதந்திரம் வாங்குற மாதிரி நீங்கள் பெருசாக ட்ராமா க்ரியேட் பண்ணுறத விட கிரீன்லாந்தை இணைச்சிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க.
இல்லைனா கிரீன்லாந்து உங்கள் கையை விட்டு போக போகுது. அடுத்து என்ன எய்ம் வைக்கிறாங்கன்னா, ஏன்னா கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கோட கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே கிரீன்லாந்து மக்கள் அங்கே தோன்றி விட்டு அவங்க தனிநாடுக்கான கோரிக்கையை வர வச்சு அதுக்கப்புறம் அமெரிக்கா உள்ளே புகுந்து பல வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அங்கே காப்பாற்ற போயிட்டு நீங்கள் அடுத்து உங்கள் நாட்டை இழக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிடலாம். நேற்று ஹெஸ்போலானுடைய முக்கிய நிலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தியது. மறுபடியும் விடிய இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதாவது டயர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அந்த டயர் டிஸ்ட்ரிக்டில் ஹெஸ்போலானுடைய முக்கிய டவுனாக சொல்கிறாங்க. சதர்ன் லெபனானில் அது பேர் ஜனாத்தான் சொல்லுவாங்க. அந்த பகுதியில் மொத்தம் ஒரு 4 இடத்துல முக்கியமான ஹெஸ்புல்லா ஆப்ரேட்டிவ்ஸ் மீது தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ சமீப காலமாக கோட்டாவின் அடிப்படையில் 1 தான் நடத்தினாங்க. பட் இப்போ 4, 5 நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். ஸோ தொடர்ந்து அந்த ஹெஸ்போலானுடைய நடவடிக்கைக்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து முழு ஆதரவு தந்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகாதனால, லெபனானும் அதுக்கான நடவடிக்கை எடுக்காதனால இந்த தாக்குதல். நேற்று தான் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹெஸ்புல்லா வந்து ஆயுதங்கள்லாம் போட்டு சரண்டர் அடைய முடியாது, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, அது வந்து உங்களால் முடியவும் முடியாதுன்ற ஒரு சவாலும் விடுத்திருப்பது என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈரான் ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் ஆயுத உற்பத்தியில் 110 பில்லியன் அளவுக்கான உற்பத்தி செஞ்சுருக்கிறதாம். அதாவது நிறைய இண்டஸ்ட்ரியை வந்து இண்டிபெண்ட் இண்டஸ்ட்ரியாக உருவாக்கியிருக்காங்களாம் கடந்த 10 வருஷத்தில். அடுத்து நம்மளுடைய இலக்கு வந்து 350 பில்லியனாம். பெரிய இலக்கு. அமெரிக்காவுக்கு அப்புறம் ஆயுத ஏற்றுமதியில் சும்மா குட்டி நாடு, ஆனால் பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டு பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே ஐரோப்பா நாடுகள் இஸ்ரேல் கிட்ட வாங்கின ஆயுதங்கள். சைப்ரஸ், செக், டென்மார்க், எஸ்டோனியா, பின்லாந்து, ஜெர்மனி, கிரீஸ், நெதர்லாந்து, நார்வே, போலந்து, ரொமானியா, செர்பியா, ஸ்லோவோக்கியா, எல்லாமே இந்தியாவும் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவும் இணைந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய அடுத்த இலக்குகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனி ஆயுத ப்ரொடக்ஷன் வந்து இண்டிபெண்ட்டான ஒரு கம்பெனியாக நாங்கள் உருவாக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது கூடுதல் தகவலாக. அடுத்து இஸ்ரேலுக்கு 14 நாடுகள் இணைந்து மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா நேற்று உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டினேன். ஒரு 19 செட்டில்மெண்ட்டு பக்கம் 19 செட்டில்மெண்ட்டுக்கு மேலே புதுசாக ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஜூஸ் மக்களை குடியேற்ற போகிறாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள், குறிப்பாக ஃப்ரான்ஸ், ஜப்பான், பிரிட்டன், கனடா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடுக்கான கோரிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் அடுத்தடுத்த செட்டில்மெண்ட்டை உருவாக்கி எண்ணிக்கையில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறதுனால ரொம்ப கடுமையான கண்டனம். அதுவும் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களாம் அந்த நான் கிறிஸ்மஸ்ன்னு பார்க்குறேன், எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். என்ன நினச்சிட்டு இருக்காங்க? நாங்கள் தனி நாடுக்கான கோரிக்கை அறிவித்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம், நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி இல்லீகல் செட்டில்மெண்ட்டை வந்து ஒரு பொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. அப்படி சொல்லுவாங்க, ஆனால் எல்லா விதமான ஆயுதங்கள் மீது எல்லாமே வாங்கிட்டு தான் இருப்பாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா ஒரு விஷயம் இந்த கொசுவர்த்தி சூழல் எடுத்து நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேங்க. இப்போ பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு கோரிக்கை அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் எனக்கு மற்ற வேலை அப்படின்னு 1 மாதத்துக்கு முன்னாடியே எப்படி வேலை செஞ்சாங்க. ஐரோப்பா நாடு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள்லாம் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல போகிறேன் அப்படின்னு பாலஸ்தீனத்தினுடைய அத்தாரிட்டி அப்பாஸ் அவர்களை கூப்பிட்டு பெரிய அளவுக்கு பேச வச்சு கையெல்லாம் கொடுத்து அனுப்புனீங்களே, இது வரைக்கும் நீங்கள் இடத்த என்ன சாதிச்சிட்டிங்க, என்ன முடிஞ்சுதாங்க? ஏதாவது சக்ஸஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை நீங்கள் மட்டும் இல்லை, மற்ற நாடுகள் சேர்த்தி தான் சொல்கிறேன். ஐரோப்பா நாடுகளில் அவங்க பாராளுமன்றத்தில் பெருசாக எடுத்தாங்களே, ஏதாவது முடிந்தது அவங்களால்? சும்மா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மக்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே உங்களால் செய்ய முடிஞ்சது. மற்றபடி பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது. எல்லாமே நீங்கள் இந்த அரசியல் ட்ராமா எல்லாமே நீங்கள் இங்கேருந்து கற்றுக்கலாம், தமிழகத்திலிருந்தே கற்றுக்கலாம். ஒரு சில அறிவிப்புகள் வந்து அந்தந்த இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அந்தந்த மதத்துக்கோ அந்தந்த குறிப்பிட்ட மக்களுக்கோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் பலன்கள் ஒன்றும் இருக்காதில்ல. அந்த மாதிரி தான் அந்த ஒரு அறிவிப்பாக நான் பார்த்தேன். அது கூடுதல் தகவல். ஜெலன்ஸ்கி வந்து நேட்டோவில் இணையிறதில்ல ஒரு திட்டத்தை நான் அபாண்டன் பண்ண வாய்ப்புகளே இல்லைன்ட்டார். நேற்று ஒரு 20 பாயிண்ட் வெளியிட்டார்ல, ஃபைனலாக வெளியிட்டதில் 8 லட்சம் வீரர்கள் வேணும் எனக்கு, மறுபடியும் அமெரிக்காவில் யூகேவும் ஃப்ரான்ஸ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கோரிக்கை அம்ச திட்டத்தை வெளியிட்டாங்க. அது வெளியிட்ட 1 மணி நேரத்துக்குள்ளாரே அங்கே ரஷ்யா தரப்பில் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க, அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க.
தொடர்ந்து ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்றாங்க. அதனால் ரஷ்யா மறுப்பு தெரிவித்தோடனே மறுபடியும் இங்கே ஜெலன்ஸ்கி தரப்பில் நான் நேட்டோவில் இணையதில் நான் கைவிடலன்றாரு. ஆக நம்ம இந்த வீடியோட இறுதி பதிவில் நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலான்னா, ஐரோப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தனது திட்டத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. எப்பாடுபட்டாவது அமைதி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் ஜெலன்ஸ்கியை பயங்கரமாக வேலை கொடுத்துட்டே இருந்தாங்க. கரெக்டாக பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கியினுடைய திட்டங்கள் எல்லாமே ரொம்ப விகாராசாக இருந்தது. உள்ளே போயிட்டு குண்டு வெடிப்பு நிகழ்வு நடத்துறது, எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தினது, அது போர் நியதியாக கூட இருக்கலாம். பட் மத்திய தரைக்கடலில் போய் தாக்கல் நடத்தினது, கருங்கடல் பகுதியில் தாக்கல் நடத்தினது, கடைசியில் நடுநிலையாக வந்த துருக்கி பாவம் அம்போன்னு அவங்க 3 கப்பலை இழந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ கூட இந்த போர் கொஞ்சம் சூழல் குறையணும் அப்படின்னா அமெரிக்கா நான் பேச்சுவார்த்தை கைவிடுறேன்னா கொஞ்சம் தாக்கல் நடத்துகிறத குறைப்பாங்க. இது வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா எப்போல்லாம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னாமே தாக்குதல் அதிகமாகுது. அது அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகுதுன்னா குறையுது. ஸோ அது ஒரு யுக்தியாக எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ரஷ்யா நீங்கள் கொஞ்சம் தாக்கல் நடத்துங்க, உக்ரைன் கொஞ்சம் வேகம் குறையுது, எனக்கு கொஞ்சம் ஆயுதம் சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு மறைமுக அறிவிப்பாக நம்ம நினைக்கலாமா அப்படின்றதோட இந்த செய்தியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிக்கிறது முன்பு பங்களாதேஷ் செய்தியோடு முடிக்கிறேன் நான். தரிக் ரஹ்மான் கடந்த 17 வருஷமாக கிட்டத்தட்ட நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். பிடிஎன்னுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். நேற்று லண்டன்லேருந்து பங்களாதேஷ் வந்திருக்கிறார். மிகப்பெரிய அளவுக்கான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவங்களாம் ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்கும்போது இது பிரிவினையை பெருசாக பேசி நாட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ தான் பிரிவினைவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தானே அடைக்கலம் பங்களாதேஷில். அதனால் இந்த மாதிரி நபர்கள்லாம் வரவேற்கிறாங்க. இந்த ஆள் எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி இல்லை, எலெக்ஷனை அடுத்து சீர்குலைச்சி என்ன நம்ம நாட்டை தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம்ன்ற திட்டத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் என்ன நிகழ போகிறது என்று. சரி, உங்களை அடுத்து நான் திருச்செந்தூரில் சந்திக்கிறேன். திருச்செந்தூர் என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் திருச்செந்தூரில் சந்திப்போம் இன்று இரவு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக் பார்க்கே சேனல். நன்றி, வணக்கம்.